ஃபயர்வால் உடையுது. நம்ம கம்பெனி ஆபத்துல இருக்கு. சர்வர் தான் கம்பெனியோட லைஃப் லைன். ஃபயர்வால் மட்டும் உடைஞ்சிருச்சுன்னா கம்பெனி கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்னது ஐபி பிளாக் ஆயிடுச்சு. நான் லாக் அவுட் ஆயிட்டேன். நானும் லாக் அவுட் ஆயிட்டேன். நானும் லாக் அவுட் ஆயிட்டேன். இப்போ என்ன பண்றது? பதட்டப்படாதீங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. என்ஜினியர் லியோ, இப்போ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. புரிஞ்சிருச்சு. நான் கவுண்டர் ட்ரேஸ் ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஐபி அட்ரஸை ட்ராக் பண்றேன். மொத்தமா 325 அட்டாக்கர்ஸ் இருக்காங்க. இவங்க ரொம்பவே ஹை லெவல் அட்டாக்கர்ஸ். கவுண்டர் அட்டாக் பண்ண டைம் எடுக்கும். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இதை பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சரி சரி. ஓகே வாங்க போலாம். டிஃபென்ஸ் சக்சஸ்ஃபுல். ஃபயர் வால் ரீபூட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? சபாஸ் லியோ, நீ ஒரு லெஜெண்ட் தான். இவங்க ஹை லெவல் ஹேக்கர்ஸ். நீங்க இந்த 325 பேரையும் தனியாவே டீல் பண்ணிட்டீங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான். ராத்திரி ஃபுல்லா தூங்கல, இப்ப கொஞ்சம் தூங்கிக்கிறேன். மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. மேனேஜர் சார்ல்ஸ், இந்த இன்ஜினியர் லியோ பயங்கரமான ஆளா இருக்காரு. செம்ம டேலண்ட் இல்ல? உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. சேர்மன் அவர்கிட்ட 3 தடவை ரெக்வஸ்ட் பண்ணாரு. இந்த ஒரு பெரிய ஷாட் அடிக்கிறதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. கம்பெனியோட மொத்த சர்வீஸையும் பாத்துக்கிற பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா வரப்போற R&D வேலையையும் அவர் தான் பார்க்க போறாரு. விஷயம் அப்படி போதா? அதையும் தாண்டி போகுது. உலகத்திலேயே செகண்ட் பெஸ்ட் ஹேக்கர் ஆலிவர் தெரியும்ல. என்ஜினியர் லியோ அவருக்கே ஆப்பு வச்சிருவாரு. நீங்க சொல்றத பார்த்தா லியோ தான் ஹேக் பண்றதுல பெரிய ஆளா? ஆபீஸ் அவர்ஸ்ல இங்க என்ன நடக்குது? நீங்க யாரு? இவங்க நம்ம சேர்மனுடைய பொண்ணு மிஸ் ஷார்லட். இப்பதான் இவங்க யூகேல இருந்து வராங்க. சேர்மன் ஹாஸ்பிடல்ல இருக்காரு. இன்னையில இருந்து இனிமே மிஸ் ஷார்லட் தான் இங்க இருக்கிற பிசினஸ் மொத்தத்தையும் பாத்துப்பாங்க. இங்க கம்பெனி உங்களுக்கு salary கொடுக்குது. நீங்க 2 பேரும் இங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க என்ன வேடிக்கையா நடக்குது? மேடம், அது வந்து எதுவும் என்னன்னா பேச வேண்டாம். உங்க 2 பேரையும் நான் ஃபயர் பண்றேன். இன்னையில இருந்து நான் என்னோட கம்பெனியை ரீஃபார்ம் பண்ண போறேன். இதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ் ஆபீஸ்க்குள்ள பாத்தியா எத்தனை பேர் இங்க வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு? மேனேஜர் சார்ல்ஸ், நேத்து ராத்திரி நம்ம கம்பெனியை லாஸ்ல இருந்து காப்பாத்தணும். இப்ப நம்ம வெறும் 2 வார்த்தை தான் பேசணும். இதுல இப்போ கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பண்றது? வெளிநாட்டுல இருந்து புதுசா வந்திருக்கால, அதனாலதான் ஓவரா ஆடுறா. சின்ன வயசு வேற, அதான் அவ இம்பார்ட்டன்ஸ காட்டணும்னு நினைக்கிறா. புது தொடப்பத்துல சுத்தம் பண்ணா நல்லா சுத்தமாகும்னு சொல்லுவாங்கல்ல. இதை நம்ம இன்ஜினியர் லியோக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனா அவர் இப்ப தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னோட பயம் எல்லாம் ஓவர் கான்பிடன்ஸோட இந்த பொண்ணு வேற எங்கேயாவது போய் மாட்டிக்க போறா. அதுக்கப்புறம் யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இது எது வரைக்கும் போய் முடியுதுன்னு நம்மளும் பாப்போம். இங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த ஆபீஸர் எல்லாரும் உங்க வீடா நினைச்சு உயிரை கொடுத்து வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி ஏமாத்தின மாதிரி என்னை ஏமாத்த முடியாது. சொன்னது புரிஞ்சுதா? உன் டெஸ்க் மேல என்ன பொம்மைலாம் வச்சிருக்க? உன்னோட முழு கவனம் எதுல இருக்கு? இதுதான் நீ வேலை பாக்குற லட்சணமா? மேடம், நான் மட்டும் இல்லனா பதில் பேச்சு பேசாத. ஐயோ, இப்ப ஏன் இத உடைச்சீங்க? வேலைய பத்தி ஒரு கவலையும் இல்ல, அழறா மாதிரி சீன் வேற. உன்னையும் நான் ஃபயர் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குப்பையோட வேலை என்னன்னு சொல்லு, நான் கொடுத்துறேன். இந்த கம்பெனில பணத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இதோட வேலை என்னவோ நானே கொடுத்துறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே. இங்க ஒரு கிச்சனே இருக்குதே. இந்த ஆபீஸ நீ வீட தான் நினைச்சிருக்க போலயே. உன்னையும் நான் ஃபயர் பண்றேன், புரிஞ்சுதா? அவனை பாத்தியா? ஆபீஸ் அவர்ஸ்ல தூங்கிட்டு இருக்கான். குட் மார்னிங். நீ யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. ஆபீஸ் அவர்ஸ்ல தூங்கிட்டு இருக்க, அதனால உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். என்ன வேலையை விட்டு தூக்கியாச்சா? ஏன், என்னால உன்னை வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. போதும், எதுவும் பேசாத. HR, இவரோட எம்ப்ளாயி ரெக்கார்டை கொடுங்க. மன்னிச்சிருங்க மேம், நம்மகிட்ட இவரோட எந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல. நீ என்ன சொல்ற? எஸ் மேம். நீ இந்த கம்பெனி எம்ப்ளாயி தானே? ஆமா. உன்னோட மந்த்லி salary எவ்வளோ?
ஒரு 1 லட்சம் இருக்கும். எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. உனக்கு இவ்ளோ அதிகமான சேலரி கிடைக்குது, அப்படி இருந்தா ஆபீஸ்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த கம்பெனி என்ன காமெடி ஆபீஸா? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கம்பெனில ஏன் வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி லியோ மேலிடத்து ரெக்கமெண்டேஷன்ல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம கிட்ட அவரோட ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு தூங்குறான். சீஃப் இன்ஜினியரா? என் தலை. இவனும் இவன் மூஞ்சியும். நான் நைட்டு ஃபுல்லா ஓவர் டைம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓவர் நைட் வேலை பாத்தியா? முதல் விஷயம், அந்த டிசிஷனை நீ தான் எடுத்திருக்க. டே டைம்ல வேலை பார்க்காததுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்காத. ரெண்டாவது விஷயம், அந்த வேலையை நீ ஏன் டே டைம்ல முடிக்கல? என்னாச்சு? பகல் நேரத்துல சார் அவ்வளவு பிஸியா? சிரிக்கவா செய்ற? இங்க பாரு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போ. இன்ஜினியர் லியோ, யாருக்கெல்லாம் இங்க வருத்தமா இருக்கோ அவங்களும் அவர் கூடவே கிளம்பி போகலாம். நீங்களும் வேலையை பாருங்க. பெருசா வந்துட்டோம் சீஃப் இன்ஜினியரா. இங்க பாருங்க மேம், அந்த லியோ சீஃப் இன்ஜினியரா இருந்தவர். அவர் அப்படி வேலையை விட்டு அனுப்புறது சரிதானா? அவன் என்ன சீஃப் இன்ஜினியர், டியூட்டி டைம்ல தூங்குறான்? அப்படிப்பட்ட ஆளுகிட்ட எல்லாம் என்ன ஸ்கில் இருக்க போகுது? ஹலோ டாட், என்னாச்சு? நீ வந்ததும் அவசரமா கிளம்புனதுனால ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேம்மா. நம்ம கம்பெனில லியோன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் விஷயத்துல தலையிடாத. இப்ப என்ன சொன்னீங்க? அவன் தான் லியோவா? ஏம்மா, என்னாச்சு? கம்பெனில எத்தனை லியோ இருக்காங்க? நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாரோட பேரும் இதுல இருக்கு. நான் அவனை நம்ம கம்பெனில ரெக்ரூட் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அவர்தான் நம்ம கம்பெனியோட மொத்த சர்வர்ஸும் மேனேஜ் பண்றாரு. விஆர் செக்டரும் அவர்தான் மேனேஜ் பண்றாரு. அதான் நம்மளோட லைஃப் லைன். லியோ ஸ்டான்ஃபோர்ட்ல தான் அவனோட PhD முடிச்சிருக்கானா? உலகத்திலேயே டாப் 10 ஹேக்கர்ஸ்ல அவனோட பேரும் இருக்கு. இவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவே அற்புதமா இருக்கு. அப்புறம் டாட், நீங்க லியோ ஷிண்டனை பத்தி பேசுறீங்களா? ஆமா, அவன்தான் அந்த பையன் தான். நம்ம கம்பெனில அதே பேர்ல இன்னொரு பையனும் இருக்கான். அவன் எந்த வேலையும் செய்யறது இல்ல. அவன் ரெக்கமெண்டேஷன்ல வந்தவன். உனக்கு பிடிக்கலன்னா தூக்கிடு. நீங்க கவலைப்படாதீங்க, ஏற்கனவே நான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். நல்ல விஷயம் பண்ணிருக்கேன். சரிம்மா, நான் குணமானதும் கம்பெனி இன்ஸ்பெக்ஷனுக்கு வரேன். நீங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டு வாங்க. எனக்கு தெரியும் டாடுக்கும் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு. நீ டென்ஷன் ஆகாத. ஆக்சுவலி மேம், அது வந்து நீங்க அந்த லியோவை மீட் பண்ணலையா? பயங்கர டேலண்டடா இருக்காரு. டாப் கிளாஸ் எஜுகேஷன் வேற. இல்ல, ஆனா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. என்ன மேம், உங்க மைண்ட்ல ஆல்ரெடி வேற ஆள் இருக்காங்களா? கிளாஸ்மேட்டா இல்ல ஆன்லைன் படியா? மேடம், கம்பெனில பெரிய பிரச்சனை வந்துருச்சு. சர்வர் திரும்ப கிராஷ் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. அவங்களோட கோர் சிஸ்டம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சாம். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம சிஸ்டம் நேத்து ராத்திரி ஹேக்கர்ஸ் ட்ராப் பண்ணிருக்காங்க. இப்ப கம்பெனி முழுக்க பிரச்சனையா இருக்கு. என்னது? என்ன சொல்ற நீ? அது எப்படி அப்படி நடக்கும்? ஆனா அப்ப யாரையாவது கூப்பிடு, சரி பண்ணு. சர்வரை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த எல்லாரையும் நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு இல்ல. என்னால இதை ஒத்துக்க முடியாது. இந்த கொஞ்சம் பேர் இல்லைன்னா இந்த கம்பெனி இயங்கதா என்ன? ஒழுங்கா வேலை பார்க்க துப்பு இல்ல. இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? கிளைண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. ஹலோ, நான் தான் பேசுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மேம், இங்க பாருங்க, இது எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? உடனே இதை சரி பண்ணியாகணும், இல்லைன்னா கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் விழுந்துரும். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது மேடம். உங்க பிரையாரிட்டி இதுவா தான் இருக்கணும். ஹலோ, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். இங்க எனக்கு ஒரு பிரச்சனை. இப்பதான் நான் ஒரு புது கம்பெனில ஜாயின் பண்ணேன். ஆனா எங்க சர்வர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. யாராலையும் சரி பண்ண முடியல. எனக்கு ஹெல்ப் வேணும். திடீர்னு என் ஞாபகம் யாருக்கு வந்துச்சு? என்ன இது? இவ எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா? சொல்லி புரிய வைக்க டைம் இல்ல. நம்ம மீட் பண்ணலாமா? நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், நீ வெயிட் பண்ணு. நான் வெளியில இருக்கேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த குரலை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது மேடம். ஒருவேளை நம்ம கம்பெனில வேலை பார்த்தவரா இருக்கும். அதெல்லாம் யோசிக்க டைம் இல்ல. நீ போ, நான் இப்பவே வரேன். என்ன மேம், டச் அப் பண்ண போறீங்களா? நீ சும்மா இரு. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. நான் ஆபீஸ்ல இருக்கேன், மேல வந்து ஒன்னு பாக்குறேன்.
நீ யார்கிட்டயாவது இப்போதைக்கு என்னோட மெத்தடை யூஸ் பண்ண சொல்லு. அப்படி பண்றதுனால சர்வர் ஸ்டெபிலைஸ் ஆகும். இது யாரோட ஃபோனு? லாக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன இது? இந்த QQ அக்கவுண்ட் லியோ. மேனேஜர் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணு. இப்போதைக்கு சர்வர் ஸ்டேபிள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நாட் பேட். இனிமே இது என்னோட கிரெடிட் தான். மிஸ்டர் ஷார்லெட், இந்த பொண்ணு லூசி ஷார்லெட்டா? அந்த லூசர் லியோவோட பைத்தியமா? இது வரைக்கும் அவன் யாருங்கிற உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சுது. நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இவன் மட்டும் நம்ம கைக்குள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் மொத்த சார்லட் கார்பரேஷனும் எனக்கு சொந்தமாயிடும். மிஸ்ஸஸ் லூசி, அப்போ நீங்க தான் லூசி ஷார்லட்டா? அப்ப மெசேஜ் பண்ணது நீங்க தானா? ஆமா, அது நான் தான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்க தான் லூசி ஷார்லட்டா இருப்பீங்கன்னு. அப்புறம் இனிமே ஆபீஸ்ல நம்ம ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க எங்க கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீங்க பயங்கர டேலண்டடா இருக்கீங்க. அப்படி இருந்தும் ஏன் எப்போ சைலண்டா இருக்கீங்க? அது எனக்கு பந்தா காட்டுறது பிடிக்காது. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப எல்லாத்த விட முதல்ல நம்ம கம்பெனி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். உங்ககிட்ட பிளான் இருக்கா? ஓ எஸ், என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு. சரி வாங்க. அவ ஏன் இன்னும் வரல? சரி, கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளவு பெரிய பிரச்சனைய ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்களே. இவன் இங்க என்ன பண்றான்? அங்கே நில்லு. மேடம், இப்பதான் நியூஸ் வந்தது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஆளு ஷெல் குரூப்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. அப்படின்னா அவன் ரிசைன் பண்ணிட்டானா? அந்த கம்பெனியோட புது சேர்மன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். அவங்க வர வந்ததும் பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க. எஸ், இது ரொம்ப நல்ல விஷயம். அந்த முட்டாள் சார்ல்ஸ் இப்படி எல்லாம் நடக்கும்னு யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டான். அவன் சேர்த்து வச்ச ரிசோர்சஸ் எல்லாம் மொத்தமா காலி ஆயிடுச்சு. ஆனா நம்மளோட கம்பெனி அவங்களோட போட்டியிட தகுதியானதா? அவர் நம்மளோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணுவாரா? அதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ நிச்சயமா செய்வேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயார். நான் அந்த லியோ ஷாவை என் பக்கம் கண்டிப்பா இழுத்துட்டு வருவேன். அவன் நம்ம ஆபீஸ்ல தான் வந்து ஜாயின் பண்ணுவான். உனக்கு இதெல்லாம் புரியாது. அவனை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ நம்புவ. அவன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நீ இங்க என்ன பண்ற? சொல்லுங்க, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் என்ன கேட்க வந்தேனா, நீ இன்னும் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அபிஷியலா என்னோட ரெசிக்னேஷனை கொடுத்துட்டேன். இப்ப என்ன ப்ராப்ளம்? ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். நீ யாரு? நான் என்னமோ இடிக்குது. உனக்கும் கம்பெனில நடக்கிற பிரச்சனைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நீ ரிசைன் பண்ண உடனே கம்பெனில ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ எனக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரலியோ, உன் நாடகத்தை முதல்ல நிறுத்து. மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் கோர் அட்மின் ஆக்சஸ் உன்கிட்ட தான் இருந்திருக்கு. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாத்தியா? நீ வேலையை விட்டு கிளம்புறதும் எல்லாம் கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் எதுவும் பண்ணலன்னு வேற சொல்ற? முட்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவ? அங்கே நில்லு. செக்யூரிட்டி மேடம். இப்ப என்ன பண்ண நினைக்கிறீங்க? இத பாரு லியோ,
மரியாதையா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. இல்லனா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் உன் மேல போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு மட்டும் போக மாட்ட, கம்பெனியோட மொத்த லாஸையும் நீ தான் சரி பண்ணணும். நீ ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஓ அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கே. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு பண்ண தெரியும். என்ன வேணும்னா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. முறைக்கிறத விட்டுட்டு என்ன முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. உன்ன நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஷார்லட் ஒரு பொண்ணுங்கிறதால எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இங்க பாருங்க மிஸ், என்னோட சஜஷன் என்னன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பாடம் கத்துக் கொடுக்கணும். இங்க பாருலையோ, நீ எங்களோட கம்பெனில எக்ஸ் எம்ப்ளாயியா இருந்திருக்க. அதனால நான் இந்த விஷயத்தை பெருசாக்க வேண்டான்னு நினைச்சேன். ஆனா உன்னை சும்மா விடக்கூடாது. ஆர்டர் பாஸ் பண்ணுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு கம்பெனில லியோவை ஆஸ் அன் எம்ப்ளாயியா ஹையர் பண்ணா அந்த கம்பெனியை நம்ம பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவோன்னு. இவனை யாரும் ஹையர் பண்ண கூடாது. இன்னையில இருந்து உன்னை நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே நீக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். இந்த விஷயம்லாம் சேர்மன் சார்லட்டுக்கு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாரு? உன் மனசுல என்ன லார்ட் ரபக்தாஸ் நினைப்பா? சரி மிஸ் ஷார்லட், பாத்துக்கோங்க. குட் லக் டு யூ. போதும், இதுக்கு மேல உன் நடிப்பை நான் பார்க்க தயாரா இல்ல. இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. கூட வாங்க. நிறுத்துங்க. இந்த நபர் இந்த சுப்ரீம் டெக்னாலஜிக்கு வேண்டப்பட்ட நீ சுப்ரீம் குரூப்போட சேர்பர்சன் தானே, ஜெசிகா ஜேம்ஸ்? ஆனா நீங்க எப்படி இங்க? நீ எதுவும் பேசாத. காலேஜ் படிக்கும்போது நீ எனக்கு ஒரு பொக்கே கொடுத்த, மறந்துட்டியா? அதெல்லாம் எதுக்கு இப்ப? அது அதெல்லாம் ஒரு காலம். இன்னும் நீங்க அதை மனசுல வச்சிருக்கீங்களா? மிஸ் ஷார்லட், உங்க எக்ஸ் எம்ப்ளாயி கிட்ட உங்க அதிகாரத்தை பத்தி பெருமையா பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க பிரசிடென்ட், இதெல்லாம் இது கம்பெனிஸோட டாப் லெவல் பிரச்சனை. நடுவுல பேசுறதுக்கு நீங்க யாரு? பிரசிடென்ட்டோட முடிவு தான் என்னோட முடிவு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க பக்கத்துல நிக்கிறானே என்ஜினியர் லியோ, அவன் எங்களோட மொத்த சிஸ்டமையும் ஹேக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நிறைய பக்ஸையும் விட்டுருக்கான். இதனால எங்க கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கு. நான் இவன் மேல நடவடிக்கை எடுக்கிறது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். மிஸ் ஷார்லட், நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறத பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் பண்றியா? அப்பாதான் சொன்னாங்க இந்த லியோ ரெக்கமெண்டேஷன் மூலமா சேர்ந்த ஒரு சாதாரண எம்ப்ளாயின்னு. என்னது ரெக்கமெண்டேஷன் வச்சா? சாதாரண எம்ப்ளாயினா? சேர்மன் அப்படிதான் சொன்னாரா? அப்படிதான் சொன்னாரு. அவர் எக்ஸாக்ட்டா என்ன சொன்னாருன்னா, ஏதாவது காரணம் தேடி அவனை காலி பண்ணிடுன்னு சொன்னாரு. இதுல உனக்கு பிரச்சனையா? ஓகே, உங்களுக்கே அப்படி தோணுதுன்னா நான் சொல்ல எதுவும் இல்ல. லியோ ஷோ, இங்க இருக்கிறவங்களுக்கு கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு குரூஷியலான மூமெண்ட்ல உன்னை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. சுப்ரீம் டெக் எக்காரணத்தை கொண்டு அப்படி பண்ணாது. ஆனா 10% ஷேரோட என்னோட கம்பெனி சுப்ரீம் குரூப்ல ஜாயின் பண்ண நீ விரும்புறியா? 10% ஷேர்ஸா? உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போயிடுச்சா? ஜெசிகா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இது பாரு ஜெசிகா, நான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணல. இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எங்க கம்பெனில ஜாயின் பண்ணா நீ எதிர்பார்க்கறது எல்லாமே கிடைக்கும். அதுல நானும் இருக்கேன். ஜெசிகா, நீ உருவாக்குன கம்பெனி அது. உன் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஆனா இந்த லியோ இன்னொருத்தரோட உதவிய வச்சு முன்னேற ஒரு கார்ப்பரேட் பாராசைட். என் அப்பாவே அந்த வார்த்தையை சொன்னாரு. இது நிஜமாவே அவர் சொன்ன வார்த்தை தானா? இவளோட அப்பாவுக்கு மூளை குழம்பிருச்சு போல இருக்கு. இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு மொத்த காரணமும் இவன் தான். இப்ப என்னடா இப்படி சொல்லிருக்காரு? அவர் எப்படி இப்படி சொன்னாரு? என்னால நம்பவே முடியல. சரி, இந்த கார்டுல 72 கோடி இருக்கு. நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணதுல இருந்து என்னோட மொத்த சேலரி, போனஸஸ் எல்லாமே இந்த கார்டுல தான் இருக்கு. அப்புறம் இந்த வண்டி நான் இத கம்பெனில சம்பாதிச்சு தான் வாங்கினேன். நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் இங்க வேலை பார்க்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் இங்க இருந்து வாங்கினோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம்
எனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னையிலிருந்து எனக்கும் உங்க கம்பெனிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். லியோ, இந்த டிராமாலாம் உன்கிட்ட யார் கேட்டா சொல்லு? இப்போ நீ எல்லாத்தையும் கொடுத்தியே, அது ஆரம்பத்துல இருந்து உன்னோடது கிடையாது. ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி பேசுற. மிஸ் ஷார்லட், ஒரு சீனியர் எம்ப்ளாயை இப்படி அவமானப்படுத்துறது, சம்பந்தமே இல்லாதவங்கள வச்சு பேச வைக்கிறது. ஷார்லட் குரூப்ல இப்படிதான் நீங்க பிசினஸ் நடத்துறீங்களா? நீரு இப்படி ஒரு இன்சிடென்ட்னால தான் கம்பெனிக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நீ எங்களோட எக்ஸ் எம்ப்ளாயி ஆயிட்ட. அதனால நான் உன்கிட்ட காம்பன்சேஷன்லாம் கேட்க போறதில்ல. ஓகே, நம்ம முதல்ல கிளம்பலாம். நான் இன்னும் பேசி முடிக்கல. உன்னாலதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு. நீ வந்து எல்லாரும் முன்னாடியும் என்ன மன்னிச்சிருங்கன்னு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எங்க கம்பெனி மேல யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. இல்லனா உனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்படும். நான் அமைதியா இருக்கேன்னு எல்லாம் மீறி பேசிட்டே போறீங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். வந்து மன்னிப்பு கேட்கறது தான் உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பிரசிடென்ட், நீங்க சார்லட் கம்பெனியோட காம்படிட்டர்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது சரிதானே? உண்மைதான். சுப்ரீம் குரூப் இப்ப ஷார்லட்டை விட ரொம்ப சின்னது. அது பரவாயில்ல, உங்க கம்பெனிக்கு நான் துணையா இருப்பேன். நிஜமாவா சொல்ற? நான் உங்க கம்பெனில ஜாயின் பண்றேன். நீ இப்பவே வந்து எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லன்னு வெய். எங்க பாரு, இந்த பிரச்சனை 2 கம்பெனிகளுக்கு நடுவுல ஏற்படுற பிரச்சனையா நினைச்சுக்கோ. நீ அந்த நோட்டீஸை எங்க கம்பெனிக்கு அனுப்பு. அப்ப சரி, நீ நினைக்கிற மாதிரியே நோட்டீஸ் வரும். வா, சுப்ரீம் கார்ப்பரேஷன் கேம்பஸ்க்கு போலாம். இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. மிஸ் ஷார்லட், இந்த மாதிரி ஆளுங்க மேல கோவப்பட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 வருஷமா நாம சாட் மூலமா தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க ஒரு நாள் இப்படி இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து லியோ இருக்கான்ல, அவன் 1 நம்பர் ஃப்ராடு தெரியுமா? அது மட்டும் இல்ல, என் கண்ணு முன்னாடி யாராவது உன்னை கோவப்படுத்தினா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ தப்பா எடுத்துக்காத. நிஜமாவா? அஃப்கோர்ஸ். சரி, அதை விடு. முதல்ல போய் நம்ம வேலையை பார்க்கலாம். சீக்கிரம் வா. சரி வாங்க. ஹலோ சேர்மன், நான் ஜெசிகா ஜேம்ஸ் பேசுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சு அதனால தான் கால் பண்ணேன். விஆர் ரேஸ்ல இப்ப எங்களோட சுப்ரீம் குரூப் கூட பங்கேற்க போகுது. நீ என்ன சார்லட் குரூப் கூட மோதணும்னு நினைக்கிறியா? உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? நான் உங்களுக்கு கால் பண்ணதே இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான். நான் உங்ககிட்ட வேற எதை பத்தியும் பேச விரும்பல. அந்த ஜெசிகா பயங்கரமான புத்திசாலி. அவளுக்கும் நல்லா தெரியும் என்ஜினியர் லியோ இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாதுன்னு. அவ எக்காரணம் கொண்டு என்னோட போட்டி போட முடிவெடுக்கவே மாட்டா. ஆனா இன்னைக்கு நீ லியோவை வேலையை விட்டு தூக்கிட்டியாமா? டாட், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் வேலையை விட்டு தூக்குன அந்த ஆளு சரியான சோம்பேறி. அதனால தான் அவனை தூக்குனேன். அப்புறம் எப்படி ஜெசிகா நம்ம சார்லட் குரூப்போட மோதணும்னு நினைக்கிறா? எனக்கு இதுக்கான பதில் வேணும். டாட், நம்மளோட ப்ராஜெக்ட் அவனால தான் ஃபெயில் ஆச்சு. இதெல்லாம் அவன் வேணும்னு தான் பண்ணான்னு சொல்றியா? டாட், நடந்த உண்மைதான் நான் சொல்றேன். ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் மூலமா வந்தவன். அவனால எப்படி அப்படி ஒரு இம்பாக்ட் உருவாக்க முடியும்? இருந்தாலும் ஜெசிகா முன்னாடி எல்லா பழியும் அவன் மேல சுமத்தின. அவளுக்கு நம்ம கம்பெனி சீக்ரெட்ஸ் எதுவும் தெரிய போறதில்ல. அப்ப நீ ஜெசிகாவை குழப்பி விட்டுருக்கியா? எக்ஸாக்ட்லி. அந்த ஷார்லட் குரூப்போட லைஃப் லைனே என்கிட்ட தான் இருக்குன்னு ஜெசிகா நினைச்சிட்டு இருப்பா. அந்த காரணத்தினால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவனை ஹையர் பண்ணிருக்கா. வெரி குட். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. இன்னையில இருந்து விஆர் டிவிஷன் மொத்தத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அப்படியா? நீ இப்ப வேலைய ஆரம்பி. நான் இந்த மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் காட்டுறேன். இந்த சார்லட் குரூப் முன்னாடி சுப்ரீம் குரூப் எப்படி தலை குனிஞ்சு நிக்க போகுதுன்னு. கண்டிப்பா. சார், விஆர் டிபார்ட்மெண்ட் கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியமானது. அதோட மிஸ் ஷார்லட் ரொம்ப யங்கா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது அவங்களுக்கு ரொம்ப பர்டன் ஆயிடும். நீ சொல்றது சரியா இருக்கலாம். அவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சுப்ரீம் குரூப் நம்மள எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சொல்ல வந்தது மிஸ்டர் லியோவா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பார். அவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க நம்ம வீசின வலையில மாட்டிக்கிட்டாங்க. அந்த பாராசைட் லியோவை வேலைக்கு எடுத்து அவங்க டீம்லயும் சேர்த்திருக்காங்க. இனிமே நாம நடக்க போறது வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். நான் இப்போ உனக்கு என்னோட டெக் டிபார்ட்மெண்ட்டை காட்டினேன். உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. சின்னதா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், விஆர் டெக்குக்கு எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப குறைவா இருக்காங்க. அப்புறம் டெக்னிக்கல் பேக் போனும் மிஸ்ஸிங்கா இருக்கு. உண்மைதான். சோ
நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? மிஸ் ஷார்லட் தான் கம்பெனில வேலை செஞ்ச பாதி பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு கேள்விப்பட்டேன். நீ ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணி வச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு, நான் சில கால்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. உள்ள வாங்க. மிஸ் ஷார்லட், நீங்க லியோ, எங்க வெளியால யாருமே இல்ல. நீ என்ன பிரசிடென்ட் ஷார்லட்னு கூப்பிட வேண்டாம். ஷார்லட் மேடம்? ஷார்லட் மேடமா? ஆனா டெக்ஸ்ட்ல நீ என்ன வேற மாதிரில கூப்பிடுவ. அது இல்ல, எனக்கு நேர்ல சரியா பழகல இல்ல, அதனால தான் அப்படி. சரி சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம விஆர் ப்ராஜெக்ட்டோட மொத்த கண்ட்ரோலையும் அப்பா என்கிட்ட கொடுத்துட்டாரு. நீ தான் டேலண்டட் ஆச்சே, எனக்கு ஹெல்ப் பண்ணுவல? சேர்மேனே பவர் கொடுத்துட்டாரா? எதிர்பாராத விதமா நம்ம நினைக்காத விஷயம்லாம் நடக்குது. அப்படின்னு அந்த முட்டாளோட சேர்ந்து நான் நடிச்சா மட்டும் போதும், அதுக்கப்புறம் மொத்த கம்பெனியும் என் கைக்கு வந்துடும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்காக சப்போர்ட் பண்றேன். எனக்கு தெரியும் லியோ, நீ தான் எனக்கு எப்பவுமே பெஸ்ட். ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேனா, சில புது எம்ப்ளாயிஸ ஹையர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேரை இன்னைக்கு நான் வேலையை விட்டு அனுப்பிட்டேன். அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஆர் சிஸ்டமோட கோட் ஃப்ரேம்வொர்க் இன்ஜினியர் லியோ ஏற்கனவே பண்ணி வச்சுட்டான். இன்னைக்கு அதுக்கான மொத்த பயணம் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேம், ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்னாச்சு? இப்போதான் நம்மளோட சில டெக் எம்ப்ளாயிஸ் ஒன்னா சேர்ந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம டெக் டிபார்ட்மெண்ட்ல யாருமே இல்ல. என்ன சொன்ன நீ? எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்களா? ஆனா ஏன்? நான் என்ன கேள்விப்பட்டேனா, அவங்கள இதுக்கு முன்னாடி வர்க் பண்ண சீனியர் ஹையர் பண்ணிட்டாங்களா. அப்படினா இதுக்கெல்லாம் காரணம் அந்த லியோவா? உனக்கு இது தெரியுமா? மேடம், இப்ப நம்ம என்ன பண்றது? டெக் டிபார்ட்மெண்ட் மொத்தமா க்ளோஸ்ல இருக்கு. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம மொத்தமா லாஸ் ஆயிடும். நீ எதுக்காக பேனிக் ஆகுற? நான் தான் இருக்கேன்ல. லியோ, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. இனிமே உன்னால தான் என்ன காப்பாத்த முடியும். அந்த டெக் பசங்களாம் சரியான சோம்பேறிங்க. போனா போகட்டும், நம்ம புது ஆளுங்களை எடுத்துக்கலாம். நீ பாத்துக்கிட்டே இரு இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு. ஏதாவது தெரிஞ்சுதா? செட் பண்ணிட்டேன். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க என்ன மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க நம்ம டெக் டிபார்ட்மெண்ட்டை நடத்துறது அவங்களுக்கு ரொம்ப நீ ஈஸி. உண்மையிலேயே அசத்திட்ட. மொத்த டெக் டிபார்ட்மெண்ட்லயும் என்னோட ஆளுங்க இருக்கிறதானே என்னோட பிளானே. எல்லாம் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இப்படியே போச்சுன்னா நம்ம நினைச்சது கண்டிப்பா நடந்துரும். இப்போ நீ பாக்குறல்ல, மேனேஜர் ஷார்லட் வந்து ரொம்பவே திறமையானவர். இந்த மொத்த டீமையும் நான் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். டாப் கிளாஸ் டெக் எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். ஆனா இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம கம்பெனி மத்தவங்களை விட ரொம்ப பின்தங்கி இருக்கு. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் பிரசிடென்ட். என்ஜினியர் லியோ கூட நீங்க எப்பவும் டாப்ல தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஷார்லட் கார்ப்பரேஷன் சிஸ்டம் ஏற்கனவே ரெடியா இருக்கு. உண்மைதான், ஆனா அது வெறும் பேசிக் ப்ரோட்டோடைப் ஃப்ரேம்வொர்க்கா தான் இருக்கு. ஆனா அவங்க அதே ஃப்ரேம்வொர்க்ல வேலையை கண்டினியூ பண்ணா, ஒருவேளை அவங்க அதே வேலையை கண்டினியூ பண்ணா, அப்படி பண்ணா இனிமேல் தான் த்ரில். நாங்க எல்லாம் கத்துக்கிட்டதை வச்சு நாங்க பேஸா ஒரு சிஸ்டமை ரெடி பண்ணோம். அதே மாதிரி அஃபிஷியல் வெர்ஷனை மறுபடியும் டெவலப் பண்ணோம். கோர் ப்ரோக்ராமை ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் மொத்த லூப் ஹோல்ஸ், வீக்னஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஒருவேளை ஷார்லட் குரூப் சரியான முறையில் அனலைஸ் பண்ணியிருந்தா, டெமோ ஃப்ரேம் ஒர்க்கை புரிஞ்சு அஃபிஷியல் வெர்ஷனை திரும்ப பில்ட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு நம்ம எங்கேயோ இருந்திருப்போம். ஷார்லட் குரூப் மட்டும் டெமோட ஃப்ரேம் ஒர்க்கை பேஸா வச்சிருந்தா நம்ம எங்கேயோ போயிருப்போம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓ, நீயா? இந்த இடத்துல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். என்கிட்ட ஏன் இவ்வளவு ஃபார்மலா நடந்துக்கிற? இல்ல, அது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒன்றும். காலேஜ் டேஸ்ல நீ எனக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்புவ. நான் மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃப்ளவர்ஸ் அனுப்புவேன். ஆனா யாரும் என்னோட ஃப்ளவர்ஸை அக்செப்ட் பண்ணதே இல்லை. நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன்னா உண்மையிலேயே என்னால நம்ப முடியல. எனக்கு மத்த பசங்க கொடுத்த ஃப்ளவர்ஸ் எதுவும் ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் நீ அனுப்பின ஃப்ளவர்ஸ் மட்டும்தான். நீ அனுப்பின 3 ஃப்ளவர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? நீ கொடுத்த கன்ஃபெஷன் எனக்கு இப்பவும் ஞாபகம். சரியான லூசு. சன்ஃப்ளவர் கொடுத்து யாராவது கன்ஃபெஷன் கொடுப்பாங்களா? சரி, பரவாயில்ல. நீ இன்ஜினியருங்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். ஹலோ அம்மா. உங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா.
என்னாச்சுமா? நான் உடனே வரேன். அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக நான் காலேஜ்ல இருந்து நின்னுட்டேன். பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். நான் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதனால தான் நான் என்னோட சொந்த கம்பெனி ஆரம்பிச்சப்போ உன்னை தேட ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ வேற ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்ட. ஒருவேளை நான் அப்ப வந்திருந்தா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்ப. அதனால தான் நான் சோ நான் உன்னோட எக்ஸ்ன்னு சொன்னதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரசிடென்ட் ஜெசிகா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால நான் வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். நீ தான் ஷார்லட் குரூப்புக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டியே. இப்ப நீ எங்க போவ? உனக்கு தங்கறதுக்கு வீடு கூட இல்ல. நீ ஏன் கூட வா. வா கிளம்பலாம். எங்க? வேற எங்க? நம்ம வீட்டுக்கு தான். இன்னில இருந்து இந்த மொத்த ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நீ இங்க தான் இருக்க போற. வாய்ப்பே இல்ல. நான் உன்னோட பாஸ் சொல்றேன். நீ செய்யற வேலையெல்லாம் நான் கண்காணிக்கணும்ல. சரி, ஆனா நான் எந்த ரூம்ல இருக்கணும்? விஷயம் என்னன்னா இங்க ஒரு பெட்ரூம் தான் இருக்கு. அதனால வேற வழி இல்ல. நம்ம 2 பேரும் ஒரு பெட்ரூம்ல தான் தூங்கணும். இது பாசிபிளே இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்படியே பதறி போயிட்ட. இவ்ளோ பெரிய வீட்ல நீ தங்கறதுக்கு ஒரு ரூம் கூட இருக்காதா என்ன? வா, உனக்கு நான் உன்னோட ரூம் காட்டுறேன். ஒரு நிமிஷம். சரியான முட்டாளா இருக்கீங்க. எதுக்குமே வேலைக்காக மாட்டீங்க. இங்க பாருங்க சார், இந்த ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 மாசமாவது ஆகும். எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்ல. இன்னும் 3 நாள். 3 நாள்ல இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ப்ராக்ரஸ் தெரியணும். ஆனா இப்படி அவசரப்படுத்தினா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு நான் 3 நாள் மட்டும் தான் டைம் கொடுப்பேன். ஆமா, ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்களா கவலைப்படாதீங்க. 3 நாள்ல நம்ம ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடும். எனக்கு தெரியும், உன்னால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஹலோ டாட். என்ன நடக்குதுங்க? கம்பெனில ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்ப முன்ன விட என் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. நான் கம்பெனிக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாட், நீங்க ரெஸ்ட் எடுத்து நல்லபடியா குணமாகுங்க. நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க உங்களோட ஹெல்த்தை மட்டும் பாத்துக்கோங்க, சரியா? சரிம்மா. சரி சரி. நான் நீ சொல்ல போற குட் நியூஸ்க்காக வெயிட் பண்றேன். சரிப்பா, பாய். எங்க பாரு, ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நான் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு அப்ரைசல் வாங்கி தரேன். நிஜமாவா? உனக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கே தெரியும், எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்ச விஷயம் நீ மட்டும்தான் மிஸ் ஷார்லட். இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இத பத்தி பேசலாம். நிஜமாவா? நான் கிளம்புறேன். உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். எந்திரிச்சிட்டியா? அட, என்ன பாக்குற? நீ அப்புறம் பாத்துக்கோ, முதல்ல வந்து சாப்பிடு. வா, வந்து சாப்பிடு. சரி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு உன்னோட வேலையை ஆரம்பிக்கலாம். சரி. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்க போகுது. அட்டென்ஷன் எவ்ரிவன். வரப்போற நாட்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியம். இதுதான் ப்ராடக்ட்டோட முக்கியமான ஃபேஸ். வேலை அதிகமா இருக்கும், நேரம் குறைவா இருக்கும். வேலையில எந்த குறையும் இருக்க கூடாது. யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம அக்கவுண்டிங் டீம் கிட்ட பேசிட்டேன். இன்னைக்கே உங்களுக்கு ட்ரிபிள் பே போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா போனஸோட ப்ராஃபிட் ஷேரிங்கும் கிடைக்கும். எங்க கம்பெனி எந்த ஒரு கான்ட்ரிபியூட்டரையும் எக்காரணத்தை கொண்டு ஏமாத்தாது. பிரசிடென்ட், கவலைப்படாதீங்க. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவர் சொல்றது சரிதான் பிரசிடென்ட். ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அந்த கம்பெனியை ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன்.
வேஸ்ட் ஃபெலோஸ் நீங்களா. ஒருத்தர் கூட ஒழுங்கா வேலை பார்க்கல. ஆனா சார், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குறுக்க பேசுவ? சிம்பிளான வேலை கூட உங்களால பண்ண முடியல. ஷார்லட் குரூப் எதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? ப்ளூ பிரிண்ட் மொத்தமா முன்னாடி இருக்கு. அப்படி இருந்தும் புரியவே இல்ல உங்களுக்கு. இந்த டெட்லைனை மிஸ் பண்ணீங்க. நீங்க எல்லாரும் உங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா? லியோ ஒரு நாளும் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான். திடீர்னு அவன் எப்படி இப்படி எல்லாம் மாறினான்? ராம்போ, இங்கதான் வெளியாளுங்க யாருமே இல்லையே. நீ என்ன பிரசிடென்ட்னு கூப்பிடாத. ஷார்லட் மேடம். ஷார்லட் மேடமா? நீ டெக்ஸ்ட்ல என்கிட்ட வேற மாதிரி எல்லாம் பேசுவ. அது வந்து வெளியில கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இப்போதானே பழகிட்டு இருக்கோம். ராம்போ, நீ உண்மையிலேயே லியோ தானா? என்னாச்சு? நீ ஏன் இப்படி கேக்குற? உனக்கு என் மேல சந்தேகமா இருக்கா? உனக்கு என் மேல பாசம் இல்லையா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். சார்லட், டென்ஷன் ஆகாத. உன் மனசுல என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். நல்ல வேளை நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டேன். இவ போன்ல இன்டர்செப்ட் மெசேஜ் செட் பண்ணது நல்லதா போச்சு. இல்லனா அவ கண்டுபிடிச்சிருப்பா. அப்ப சரி ஷார்லட், நான் கிளம்புறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. நான் கொஞ்சம் ஓவரா தான் சந்தேகப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சர்ப்ரைஸ் உனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நான் உனக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன். பாஸ், ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஷார்லட் குரூப்போட ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட்ல லான்ச் ஆக போகுது. என்ன? எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது? அவங்க பிசினஸ் காலால லான்ச் பண்ண போறாங்களா? ஏதோ பிசினஸ் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண. அந்த ஷார்லட் ரொம்ப ஸ்மார்ட்டா கேமை விளையாடிட்டு இருக்கா. பாஸ், ஒருவேளை அவங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துருவோம். அது எனக்கு புரியுது. ஆனா ஒரு நிமிஷம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நிஜமாவா? ஆப்வியஸ்லி. நம்ம எப்பவுமே சார்லட் குரூப்ல இருந்து ஒரு படி மேல தான் இருப்போம். அதோட அவங்க ப்ராஜெக்ட் வேற லான்ச் பண்ண போறது இல்ல. அது நமக்கு தான் சாதகமா இருக்க போகுது. நான் சொல்றத நம்பு. என்னால இதை நம்பவே முடியல. இது நல்ல செய்தி. ஜெசிகா ஜேம்ஸ் கம்பெனியோட தலையெழுத்தே மாற போகுது. நீங்க கவலைப்படாதீங்க. என்ஜினியர் லியோ கூட நீங்க எப்பவும் கேம்ல முன்னாடி தான் இருப்பீங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அவங்களோட சிஸ்டம் ஏற்கனவே ரன்னிங்ல இருக்கு. நம்ம இன்னும் ஒரு டெமோ ஃப்ரேம் ஒர்க்ல தான் இருக்கோம். உண்மைதான். ஆனா அது வெறும் பேசிக் ப்ரோட்டோடைப் ஃப்ரேம் ஒர்க்கா தான் இருக்கு. ஆனா அவங்க அதே ஃப்ரேம் ஒர்க்ல வேலையை கண்டினியூ பண்ணா, ஒருவேளை அவங்க அதே வேலையை கண்டினியூ பண்ணா, அப்படி பண்ணா இனிமேல் தான் த்ரில்லே. அப்ப நீ சொல்றது பார்த்தா அவங்க உன் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்களோட ப்ராக்ரஸ பாக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா நம்மளும் நம்ம சைடுல ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்கோம். அப்போ ஓகே. இங்க இருக்கிற எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. மொத்த டெக் டீமுக்கும் நான் 3 நாள் லீவ் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு ஃபுல் பவரோட ரெடியா இருங்க. ஓகே. அப்போ இன்னைக்கு ராத்திரி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சுக்கலாமா? ஆனா நீதான் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னியே. அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் நல்ல பழக்கம் இருக்கு. என்ன நீ இவ்ளோ குடிப்பேன்னு சொல்லவே இல்ல. நான் பாத்துக்கறேன். பாத்து வா. ஒரு ப்ராப்ளம் இல்ல. நீ என்ன இப்பவும் அதே மாதிரி காதலிக்கிறியா? உன்னோட இதயம் இப்பவும் எனக்காக துடிக்குதா? உனக்காக. இங்க பாரு ஜெசிகா, நீ குடிச்சிருக்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இங்க பாரு, நான் உன்னோட எக்ஸா இருக்க விரும்பல. போன தடவை இந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆனா இந்த தடவை நான் நினைச்சது நடக்கும். ஓகே? ஆனா பிரசிடென்ட் லியோ இங்கதான் வந்து என்ன பாப்பாருன்னு உனக்கு தெரியுமா? சரி, அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்.
3 வருஷமா நம்ம சாட் மூலமா தான் பேசிட்டு இருக்கோம். அங்கிருந்து தான் நம்ம காதல ஆரம்பிச்சது. அன்புள்ள லியோ, நீ இன்னைக்கு எனக்கு இந்த மோதிரத்தை போட்டு விடுவியா? போலாமா? இன்னைக்கு நான் ஃபுல் மூட்ல இருக்கேன். சரி வா, இன்னொரு இடத்துக்கு நம்ம போலாம். பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாம். போதும், நிறுத்து. உன்னோட ஸ்கின் எவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஐயோ சும்மா இருடா. நீ அந்த ஷார்லட் பொண்ணை விட ரொம்ப பெட்டரா இருக்க. அவ பின்னாடி போய் நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். உன் கூடவே இருந்திருந்தா ரொம்ப ஜாலியா அப்போ இருந்திருக்கும். அவள விட்டுட்டு வந்துரு. நான் தான் உனக்கு இங்க பொருத்தமா இருக்கேன்ல. அட இப்படி என்ன அவசரப்படுத்தாத பேபி. அவ ஒரு பணக்கார முட்டாள். அவ அப்பாவோட கம்பெனி என் கைக்கு வந்ததும் அந்த மொத்த பணத்தையும் நான் உனக்காக தான் செலவு பண்ணுவேன். அப்படின்னா நான் அது வரைக்கும் உனக்காக வெயிட் பண்றேன். எந்திரிச்சிட்டியா? எங்க பாரு, எனக்கு இது நல்லா இருக்கா? எதுக்கு மறைக்கிற? நேத்து ராத்திரியே நான் எல்லாம் பார்த்துட்டேன். சரி சொல்லு, எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அதான் இப்ப எந்திரிச்சிட்டல, ரெடி ஆகு. உன்னோட ட்ரெஸ்ஸும் ரெடியா இருக்கு. எங்க போறோம்? காக்டெயில் பார்ட்டி கிராஷ் பண்ணதான். ஓ, முதல்ல சார்லட், நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தேன். ராம்போ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாரும் முன்னாடியும் என்னை இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ஷார்லோட், நான் ஏதாவது நீ கோவப்படுற மாதிரி தப்பு பண்ணிட்டேனா என்ன? நீ அந்த ஷார்லட் விட பல மடங்கு பெட்டர். அவ கூட போய் நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். உன் கூடவே இருந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும். அப்படின்னா அவளை நீ விட்டுற வேண்டியதுதானே? நான் தான் உனக்காக இருக்கேன்ல. அவ ஒரு பணக்கார முட்டாள். அவ அப்பாவோட கம்பெனி என் கைக்கு வந்ததும் அந்த மொத்த பணத்தையும் நான் உனக்காக தான் செலவு பண்ணுவேன். அப்ப நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். ப்ராடக்ட் லான்ச் ஆகுற வரைக்கும் நம்ம மனசுல இருக்கிறத தெரிவிச்சுக்க வேண்டாம். ராம்போ, நீ இவ்ளோ மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓஹோ, பிரசிடென்ட் வந்தாச்சா? அப்புறம் இன்ஜினியர் லூகாஸும் வந்திருக்காரு. எங்க குரூப்போட VR ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ வாட்? என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு மீத இருக்கிற எலும்பு துண்டுகளை எடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா? இன்னொரு விஷயம் தெரியுமா? ஷார்லட் குரூப்போட VR ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ இதே மாதிரி புரியாத புதிரா உன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டே இரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க ஷார்லட் குரூப் கூட போட்டியிட போறீங்களா? யாரோட ப்ராடக்ட் மொக்கையா இருக்குன்னு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். எங்க ப்ராடக்டா இல்ல உங்க ப்ராடக்டானு. யாரோட ப்ராடக்ட் சிறந்ததா இருக்குன்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆமா ஆமா, அதையும் பார்க்க தானே போறோம். இந்த டைம்ல எதுக்கு நீ கால் பண்ற? ரெசிடென்ட் லியோ, திரும்பவும் ஒரு பிரச்சனை. கம்பெனி சிஸ்டம் மறுபடியும் கிராஷ் ஆயிடுச்சு. நீ என்ன சொன்ன? சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சா? என்ன சொல்ற? நீ இதுல தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு சொன்ன ஃபார்மேட்டை அப்படியே ஃபாலோ பண்ண. ஆமா ஆமா, புரிஞ்சுதா? அவன் பேசுற ஃபார்மேட் என்னோடதாச்சே. நான் அந்த விஷயத்த சார்லட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அதுவும் ஒரு எமர்ஜென்சிக்காக பயன்படுத்த சொன்னேன். உங்க சிஸ்டம் மறுபடியும் கிராஷ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கு. அப்படி இருந்தும் எங்க VR பிளாட்ஃபார்ம் ஃபுல்லி ரிலையபிளா இருக்குன்னு சொல்ற. ஜெசிகா, நீ ஒன்னும் எங்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை. என்னாச்சு? சிஸ்டம் சரியாயிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சா? சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். பார்த்தல, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. சிஸ்டம் கிராஷா நீ ஒரு சின்ன விஷயம்னு சொல்லிட்டு இருக்க.
கம்பெனி விட்டு போனதுக்கு அப்புறம் ஷார்லட் கம்பெனியை பத்தி உனக்கு என்ன அவ்வளவு பெரிய அக்கறை சொல்லு? நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீ யூஸ் பண்ண ஃபார்மேட் வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் ப்ராப்பரா இம்பேக்ட் பண்ணலனா பேக் அண்ட் பக்ஸ் ரொம்ப அதிகமாயிடும். அப்புறம் மொத்த பேட்டர்னும் கிராஷ் ஆயிடும். ஒரு முட்டாள் மட்டும்தான் இந்த ட்ரிக்கை அடிக்கடி யூஸ் பண்ணுவான். போதும் நிறுத்தலையோ? உனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறத நிறுத்து. எனக்கு எதுவும் தெரியாதா? இந்த ஃபார்மேட்டை ரெடி பண்ணதே நான் தான். உனக்கு தெரியாதா? நான் ஒரு நாளும் மனசார ஷார்லட் குரூப்புக்கு கெடுதல் நினைச்சது இல்ல. அப்படி பண்ணவும் மாட்டேன். கொஞ்சம் நீ வாய் மூடுறியா? ஷார்லட் மேம் அவங்க கம்பெனி நம்ம கம்பெனியோட ரைவல் கம்பெனி. அவன் சொல்றதை எல்லாம் தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க. வேண்டாம், நம்பாதீங்க. இப்பெல்லாம் நல்லதுக்கு காலமே இல்ல. வா ஸ்வீட் ஹார்ட் கிளம்பலாம். என்ன ஸ்வீட் ஹார்ட்டா? என்ன நடக்குதுங்க? நான் இவரை ஹையர் பண்ணும்போது அப்பவே கிளியரா சொல்லிட்டேன். நான் ஷார்லட் குரூப் மாதிரி கிடையாது. தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறியறதுக்கு. என்ன நான் சொன்னது சரிதானே? உன்ன ஜெசிகா, எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. எந்த ஒரு ஆம்பளையையும் நம்ப கூடாது. அதுலயும் முக்கியமா இவனை நம்பவே கூடாது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இப்ப இங்க இருக்க பிடிக்கல. நம்ம கிளம்பலாமா? என்ன இப்படி பேசிட்டு போறா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷார்லட் வாங்க இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணலாம். ஃபண்டிங் டீலை டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. மிஸ்டர் ஜேம்ஸ், நான் இங்க பாருங்க, நான் உங்க கம்பெனியை அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் பண்ணல. ஆனா சார்லட் குரூப்புடைய ஸ்கேல் ரொம்ப பெருசு, ரிஸ்க்கும் கம்மி. அப்படி இருக்கும்போது உங்க மேல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? மிஸ்டர் ஜேம்ஸ், ஒரே ஒரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணுங்க. இது எங்க குரூப்புக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பார்வையே மாறிடும். அதுக்கான கேரண்டி நான் தரேன். ஓஹோ, மிஸ்டர் ஜேம்ஸ் இப்போ ஃபுல் டீலிங்ல இருக்காரு போலயே. ஓ, நீங்களும் இங்க வந்திருக்கீங்களா? நான் மிஸ் ஜெசிகா கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். சார்லட் குரூப்புடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. நோ டென்ஷன். ஜெசிகா, நீ இங்க இன்வெஸ்டர்ஸ உன்னோட வலைக்குள்ள விழ வைக்கலான்னு வந்திருந்தா அது என்னைக்கும் நடக்காது. தயவு செஞ்சு கிளம்பு. ஏன்னா நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. நீ நினைக்கிற எதுவும் கண்டிப்பா நடக்க போறதே இல்ல. ஜெசிகா, நான் சொல்றத கேளு. இங்க இருக்கிற 90% பீப்புள் ஆல்ரெடி எங்க கூட டீலிங்க முடிச்சிட்டாங்க. கேம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள நாங்க ஜெயிச்சிட்டோம். நாட் பேட். ஆனா ஷார்லட் ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணது அத்தனையும் கேஷ். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அது ஷார்லட் குரூப்புடைய விஆர் ப்ரமோஷனுக்கு தானே போயிருக்கு, ரைட்? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ணது கண்டிப்பா வீணாகாது. இதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். மேடம், நானும் உங்க கூட இருக்கேன். நானும் இருக்கேன். என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் இருக்கேன். நானும் இருக்கேன். எங்க கம்பெனி இப்ப முழுமையா ரெடியா இருக்கு. நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்துக்கும் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போறது 10% இல்ல, 100% கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே செக்யூர்டா இருக்கும். நீங்க யாரும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நாங்க ஒருபோதும் எங்களோட பார்ட்னர்ஸை கைவிட மாட்டோம். அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் இது எப்பவும் நடக்காது. வாவ், நைஸ். மிஸ் ஜெசிகா, நீங்களும் எல்லாரும் மாதிரியும் சார்லட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சிரிங்க, நல்லா சிரிங்க. கடைசியில யார் சிரிக்க போறாங்கன்னு பாப்போம். பாய் பாய். மிஸ் ஜெசிகா, நீங்க மிஸ் ஷார்லட்ட பார்க்க போகலையா? என்கிட்ட என்ன பேசணும்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். மிஸ்டர் எட்வர்ட், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மிஸ்டர் எட்வர்ட், நாங்க ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். ஷூரா சொல்றீங்களா? நீங்க இத பத்தி கவலையே பட வேண்டாம். என்னோட அப்பாவே சொல்லிருக்காரு. சுப்ரீம் குரூப்ல இருக்கிற லீட் ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி ஷார்லட் குரூப்ல இருந்தது. ஆமா, இந்த ப்ராஜெக்ட் நம்ம வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னா நான் வாங்கிடுறேன். ஒரு நிமிஷம் மேடம். நீங்க மிஸ் ஷார்லட்ட பார்க்க போகலையா? என்கிட்ட என்ன பேசணும்? எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன உதவி செய்யணும். உங்க கம்பெனி கிட்ட ப்ரமோஷனுக்கான பணம் இல்ல. நீங்க ஒரு பெட்டிங் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா பணம் நான் தரேன். பெட்டிங் அக்ரிமெண்டா? வாய்ப்பே இல்ல. தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. இன்னொரு தடவை நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. உங்க கம்பெனி ப்ரமோஷனுக்கு பணம் நான் தரேன். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டா என் ஃபண்ட்ஸை நீங்க டொனேஷனா வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க தோத்துட்டா உங்க கம்பெனி எனக்கு சொந்தமாயிடும். மிஸ்டர் எட்வர்ட், நீங்க பண்றது ஒன்னும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. எனக்கு தெரியும். ரிஸ்க் எடுக்காம எந்த ரிவார்டும் கிடைக்காது. ஓகே, நீங்களே வந்து ஆஃபர் பண்றீங்க. அப்போ நம்ம டீல் வச்சுக்கலாம். இன்றைய முக்கிய செய்தி. சார்லட் கம்பெனி அபிஷியலா லான்ச் பண்ண விர்ச்சுவல் ரியாலிட்டி டெக் ஸ்கைஃப்ளை சிஸ்டம் மொத்த VR இண்டஸ்ட்ரியவே திரும்ப பார்க்க வச்சிருக்கு.
ஒரே நாள்லயே 1,00,000 யூசர்ஸ் சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெசிகா ஜோன்ஸோட சுப்ரீம் டெக்கும் அதே நாள்ல அவங்க விஆர் சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஜெசிகா ஜான்சன் சின்ன பொண்ணுதான், ஆனா அவளுக்கு ரொம்ப தைரியம். ஷார்லட் குரூப் கூட மோத பாத்திருக்கா. ஆமா. ரொம்ப உயரமா பறக்கணும்னு நினைக்கிறா போல. அப்புறம் சொல்லுங்க சார். வண்டி எடு, ஆபீஸ்க்கு போகணும். ஓகே. நம்மளை விட அவங்க ரொம்ப பெட்டர்னு எப்படி அவங்களால நினைக்க முடிஞ்சது ஷார்லட்? ராம்போ, ஆபீஸ்ல என்ன பிரசிடென்ட்னே கூப்பிடு. புரிஞ்சிடுச்சு பிரசிடென்ட் ஷார்லட். பிரசிடென்ட் ஷார்லட், நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க ஒருவேளை ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆச்சுன்னா நீங்க ஏன் கூட வரப்போறேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குல்ல? இப்பதானே லான்ச் ஆயிருக்கு. இது எப்படி சக்சஸ்னு சொல்ல முடியும்? சக்சஸ் மீட்ட அதுக்குள்ள வச்சுக்கிட்டா எப்படி? அவங்க உருவாக்குன அந்த சிஸ்டம் நமக்கு ஈக்குவலா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா என்ன? பிரசிடென்ட் ஷார்லட், நீங்க சரின்னு சொல்லுங்க. மேம், ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி? சுப்ரீம் டெக்கோட விஆர் சிஸ்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக ரிஃபைண்டா இருக்கு. ஆனா அவங்களோட யூசர் எல்லாம் நமக்கு பக்கத்துல கூட வர முடியாது. ஓ, தேங்க் காட். பாத்தியா, நான் சொன்னேன்ல, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. புடி புடி புடி, இது செலிப்ரேஷன் டைம். இது சியர்ஸ் பண்ணு. இல்ல வேண்டாம், வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? அதற்கட்டும், சுப்ரீம் கார்ப்பரேஷன் இவ்ளோ ஷார்ட் டைம்ல இப்படி ஒரு பாலிஷ் சிஸ்டம் எப்படி உருவாக்குனாங்க? அவங்களோட இன்சைட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க லீட் இன்ஜினியர் ரொம்ப டேலண்டடான பர்சனா. என்ன பேரு? லியோ இல்ல தானே? இதுக்கு முன்னாடி அவன் இங்க தான் வேலை பார்த்தான். அவன் ஒரு வேஸ்ட் ஃபெலோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது எப்படி நடந்தது? ஹலோ டாட், சொல்லுங்க. கங்க்ராட்ஸ் மா. கொஞ்ச நேரத்துல நான் ஆபீஸ்க்கு வர போறேன். லியோவும் நீயும் உருவாக்குன சக்சஸ் மீட்ட கொண்டாட. ஓகே டாட், நீங்க பார்த்து மெதுவா வாங்க. சேர்மன் வராரா? ம். அப்புறம் ஷார்லட், ப்ராஜெக்ட் எப்படியும் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மள பத்தியும் சொன்னா நல்லா இருக்கும். பிரசிடென்ட் ஷார்லட், ஒரு எமர்ஜென்சி. மெயின் சிஸ்டமும் மெயின் சர்வரும் டவுன் ஆயிடுச்சு. என்ன உளற? இங்க என்ன நடக்குது? இப்பதான் நம்மளுடைய சர்வர் திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கம்பெனியோட மெயின் சர்வரும் கிராஷ் ஆயிடுச்சு. என்ன பேசிட்டு இருக்க? இன்னும் ஏன் அமைதியா நிக்கிறீங்க? போய் வேலைய பாருங்க. பட் ஆனா அந்த சர்வரோட கோட் புக் வேலை செய்யல சார். இப்போ என்ன பண்றது? என்ன சொல்ற நீ? அப்ப நீ இத பண்ணலையா? சத்தியமா சொல்றேன், இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. சார் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணேன். இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஷார்லட், ராம்போ. ஷார்லட், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மொத்த சிஸ்டமும் டவுன் ஆயிடுச்சு. இத பத்தி நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போற? நீ கோர் ஃப்ரேம் வொர்க்க திரும்ப ஏன் உருவாக்கல? மேம், இது எல்லாத்த விட முக்கியம் கம்பெனியோட மெயின் சிஸ்டம் தான். அதான் டைரக்டான இம்பாக்ட உருவாக்குது. சொல்லு, கம்பெனியோட சிஸ்டம் எப்படி கிராஷ் ஆச்சு? எல்லாமே சாரால தான். என்ன உளற? நீ வாய மூடு. நீ சொல்லு. போன தடவை சிஸ்டம் கிராஷ் ஆனப்போ மிஸ்டர் லியோ ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? மேம், கிராஷ்க்கு அப்புறம் எல்லா யூசர்ஸும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. சுப்ரீம் டெக்குக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம மொத்தமா அழிஞ்சிருவோம். மேம், ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாம் சரியாயிடும். சொல்லுங்க. சார்லட் குரூப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்படியே போச்சுன்னா மொத்தமா லாஸ் ஆயிரும். இல்ல ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கணுமா? நான் இதுல கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீ என்ன முட்டாளாக்க பாக்குறியா? நீ பண்ண காரியத்தை மொத்த இண்டஸ்ட்ரிக்கு சொல்ல போறேன். உன்னோட சார்லட் குரூப்பையே லாக் பண்ணி வச்சிருவேன். மிஸ் சார்லட், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க எந்த சிஸ்டமும் வேலை செய்யல. இனிமே உங்ககிட்ட எந்த டீலிங் வச்சுக்க நாங்க விரும்பல. ஹலோ மிஸ்டர் ஜேம்ஸ். ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் ஜேக்கப். என் பணம்லாம் எங்க போச்சு? என் பணம் எப்போ வரும்? ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல உளறத நிப்பாட்டுங்க. கோர்ட்ல பாத்துக்கலாம். ஜட்ஜ் முன்னாடி இதெல்லாம் சொல்லுங்க. இல்ல, எப்படி எல்லாமே மோசமா போச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன். நீ ஒரேடியா எல்லாரையும் தூக்கிட்ட. அப்புறம் டெட்லைன்ஸோட பிரஷர் வேற கொடுத்துக்கிட்டு இருந்த. நான் தான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ராம்போ, இப்போதான் உன்னோட உண்மையான முகம் தெரியுது. நீ உன்னோட சுயநலத்துக்காக என்ன பயன்படுத்தி இருக்க. என்ன நீ முட்டாளாக்கிருக்கல. நம்ம ஒன்னா இருக்கணும் நீ நினைச்சதே இல்லல. நீ ஒரு மோசமான ஆளு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே இந்த மாதிரி பேசுவ? அன்னைக்கு நைட்டு கிளப்ல அந்த பொண்ணுகிட்ட என்ன பத்தி சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும். ஓ, எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடுச்சா? அப்போ உனக்கு தில் இருந்தா என்ன வேலையை விட்டு தூக்கி தான் பாரு. உன்னை வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு நினைச்சியா? சார் போயிட்டாருன்னா நாங்களும் போயிடுவோம். லியோ போயிட்டாருன்னா நானும் வேலையை விட்டு போயிடுவேன் மேடம். ஆமா, நானும் போயிடுவேன். நான் கண்டிப்பா வேலையை விட்டு போயிடுவேன். கேட்டல்ல,
நான் மொத்த டெக் டீமையும் முதல்லயே மாத்திட்டேன். என்னோட ஆளுங்க தான் இப்போ சிஸ்டம்ஸை பாத்துக்கறாங்க. உனக்கு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு பாரு. எங்க ட்ரை பண்ணி பாரு பாப்போம். உன்னோட உயிர் சிஸ்டம், ஷார்லோட் குரூப்போட சிஸ்டம் நாளைக்கு விடியறதுக்குள்ள கிராஷ் ஆயிடும். என்ன தூக்கலான்னு பாத்தியா? எங்க என்ன ஃபயர் பண்ணி பாரு பார்க்கலாம். நீ நீ இந்த அளவுக்கு மோசமான ஆளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஒரு கேடு கெட்டவன். போயிடு இங்க இருந்து. என்ன சார்லட்? அப்பா, அறிவு கெட்டவளே, என்ன என்ன இது? இந்த சார்லட் குரூப் என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன் இந்த கம்பெனியோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு? சாரி டாட். உன்னோட சாரிய கேட்கறதுக்கு நான் இங்க வரல. இந்த வீணா போனவன் இன்னும் இங்கதான் இருக்கானா? இவனை முன்னாடியே வேலைய விட்டு தூக்கிட்டேன்னு சொன்ன. லியோ எங்க? மொத்த கம்பெனியும் கிரைசிஸ்ல இருக்கும்போது லியோ எங்க போயிட்டான்? லியோவா? அவரை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். நீ லியோவை வேலைய விட்டு தூக்கிட்டியா? என்னாச்சுப்பா? அப்பா, என்னாச்சு? உட்காருங்கப்பா. அந்த லியோவை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கம்பெனில சேர்த்திருந்தேன். அவன் தான் ஷார்லட் குரூப்போட பேக் போனா இருந்தான். நீ என்னடா அவனை போய் ஃபயர் பண்ணிருக்க? ஆமா, இப்ப அவன் எங்க இருக்கான்? தேவைப்பட்ட அவன் கால்ல கூட நான் விழுறேன். அவனை எப்படியாவது திரும்ப கூட்டிட்டு வந்தாகணும். அவன் இப்ப சுப்ரீம் குரூப்ல இருக்கான். நீ என்ன காரியம் பண்ணிட்ட? சரியான முட்டாளா இருக்க. சார்லட் குரூப் ஒன்னாலதான் மொத்தமா அழிய போகுது. என்ன பாஸ், ஒரு பேட் நியூஸ். மெயின் சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட்ஸ் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்ன சொன்ன? நம்மளோட மெயின் சர்வர் கிராஷ் ஆனதுனால டைரக்ட் இம்பாக்ட் ஆயிருக்கு. 13 கார் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. 6 பேர் இறந்து போயிருக்காங்க. கம்பெனி மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை யார் காப்பாத்த போறாங்க? இல்ல இல்ல, இது ஏன் தப்பு இல்ல. இது ஏன் தப்பு இல்ல. இது ஏன் தப்பு கிடையாது. ப்ளீஸ் நம்புங்க. ஞாபகம் வந்துருச்சு. இது எல்லாமே அந்த லியோ பண்ணது. இந்த மொத்த ஐடியாவும் அந்த லியோட தான். நீ போய் சொல்ற. அந்த டைம்ல லியோ கம்பெனியை விட்டே போயிட்டான். உன்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட் ராம்போ, அவன் தான் லியோ ஷாண்டர், தெரியுமா உனக்கு? அவன் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு எமர்ஜென்சி பேட்ச் சஜஸ்ட் பண்ணா. நான் வந்து அவன் ஐடியாவை திருடினேன். நீ யாராவது ப்ளேம் பண்ண நினைச்சா போ, அவன் கிட்ட போய் கேளு. நீ சொல்றத பார்த்தா லியோ தான் ராம்போவா? சொல்லுங்க, என்ன விஷயம்? நீ சொல்லு. இன்னும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் இங்க வர சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? உனக்கு எதுவுமே தெரியாது, அதனால நீ எதுவுமே பேசாத. எனக்கு எதுவும் தெரியாதா? அந்த ஃபார்முலா நான் கொடுத்த ஐடியா தான். என்ன? ஆமா, அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கான செட்டப்லாம் நான் தான் கொடுத்தேன். என்னோட ஃப்ரெண்டு இப்பவும் அங்கதான் வேலை வளர்றான். இவன் பிரசிடென்ட் ஷார்லோட். இவன் கம்பெனி நம்மளோட ரைவல் கம்பெனி, தெரியுமா? இவங்க சொல்ற எதையும் நாம நம்பவே கூடாது, புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்பாதீங்க. அப்படின்னா லியோ தான் ராம்போவா? அவர் ஒரு நார்மல் பர்சன் கிடையாது, ஜீனியஸ் பர்சன். நான் இதே கையால அவர் வேலையை விட்டு தூக்கிட்டு நான் இப்பவே வரேன். எல்லாரும் கேட்டுக்கங்க. இவன் மேல ஒரு கண்ணு வச்சிருங்க. சார்லட் குரூப் மட்டும் லாஸ் ஆயிடுச்சுன்னா இவனையும் நான் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன். ஓகே சார். சேர்மன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க சேர்மன். ஹாய் மிஸ்டர் எட்வர்ட். உங்க ப்ரமோஷன் ஃபண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதுல என்ன இருக்கு, விடுங்க. பிரசிடென்ட், உங்களோட டிவிடெண்ட் என்னாச்சு? சாரி மிஸ்டர் லீ, நாங்க அனுப்புன பெட்டிங் அக்ரிமெண்ட்ல கிளியரா எழுதி இருக்கு, ஒருவேளை நாங்க ஜெயிச்சிட்டா உங்க ஃபண்ட ஒரு டொனேஷனா ஏத்துக்கப்படும்னு. சோ இந்த தடவை நீங்க இதுல ஷேர் ஹோல்டர் இல்ல. அப்படினா மேடம், ரொம்ப நன்றி. பை பை. நம்ம வீட்டுக்கு போய் பார்ட்டியை கொண்டாடலாம். அதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். ஓ அப்படியா? லியோ லியோ லியோ, நீ தானே ராம்போவா என் கூட பேசினது? ஆனா நான் வந்து அவன் இல்ல.
ராம்போ இங்க பாருங்க, நீங்க என்ன பிளாக் பண்ணிட்டீங்க. இப்போ நம்மளுக்கு நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. அந்த ஃபேக்லியோ என் போனை வச்சு என்னை ஏமாத்திட்டான். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. மிஸ் ஷார்லட், எல்லாரும் முன்னாடி இன்னொருத்தர் பாய் ஃப்ரெண்ட சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் இல்ல. நீங்க பண்றது நியாயமா? பாய் ஃப்ரெண்டா? ஆமா, இவர் இனிமே என்னோட பாய் ஃப்ரெண்ட். நாங்க ரொம்ப நாளா ஒரே வீட்ல இருக்கோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இது நடக்க கூடாது. இது நடக்காது. போது நிறுத்து. நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வைரத்தை தொலைச்சிட்ட. நான் அதை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். என்ன பேசிட்டு இருக்க? இது எப்படி நடந்துச்சு? லியோ, நான் உனக்கு ஒரு நாளும் கெடுதல் செஞ்சதே இல்ல. இப்ப கம்பெனி பிரச்சனையில இருக்கு. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், பழைய நட்புக்காகவாவது ஷார்லட் குரூப்புக்கு நீதான் உதவி செய்ய. இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. உங்க பொண்ணு கம்பெனி லாஸ் ஆனதுக்கு முழு காரணம் நான் தான் சொன்னாங்க. நான் அப்ப சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். இத பத்தி வேணும்னா அவங்க கிட்டயே கேளுங்க. இல்ல, அப்படி இல்ல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மறந்துட்டு திரும்ப உங்க கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா? என்னை எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க. இங்க பாருங்க சார், நம்மளுக்குள்ள இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. போயிடுங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. ஷார்லட் குரூப் இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. டாட், 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 உங்களுக்கு என்ன ஆச்சு? டாட், உங்களுக்கு என்ன ஆச்சு? டாட், என்ன பாருங்க, பேசுங்க. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உனக்கு நிஜமாவே அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணலையா? உண்மையை சொல்லணும்னா நான் அதை பத்தி கவலைப்பட விரும்பல. ஏன்னா அவங்க தான் எல்லாரையும் ஃபயர் பண்ணாங்க. இது நம்ம கம்பெனிக்காக. சரியா சொன்ன. செலிப்ரேஷன்ங்கிற பேர்ல எல்லாரும் உடனே ஷாம்பைன் ஓபன் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா. சியர்ஸ். இது போன்ற மேலும் கதைகளை காண டாஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.